हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। நம்ம ஜீவ யாத்ராவோட ஸ்லோகம் 1 to 4 சேர்ந்து சாண்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளாஸ் போறோம். நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம் பிராப்தும் சமீஹாயுதாஹ சர்வே ஜன்மப்ருதः சதா व्यसनिनः तत्स्थान सम्मार्गणे एवं सत्यपि साध्य साधनयुगम् सम्यक् न जानन्ति ते न प्राप्ता अधुनापि सौख्य पदवी स्वाभीष्टरूपां यतः तत्प्राप्त्यै प्रभु संहितापि कृपया त्रय्यन्तसारान्विता वल्लीकाटकमध्यगा कविसमम् प्रोत्साहयन्ती नरान् एवं साधनकल्पनां रचयते सन्मार्गगानां सतां तद्विष्णो परमं पदं च सहसा गन्तुं मनीषावताम् आत्मानं रतिनं ब्रवीति निगमः बुद्धिं च तत्सारथिम् देहं स्यन्दनमिन्द्रियाणि तुरगान् शब्दादि तद्गोचरम् चेतः प्रग्रहमादरेण य इमान् वश्यांस्तनोत्यात्मवान् तस्यैवाप्यमिदं पदं सुखगणम् पारं परं यद्वनः प्राप्यं तत्परमं सुखं हि मुनयो मोक्षं समाचक्षते जीवेशान जगद्विशेषरहितं ज्ञानैकसाध्यं ध्रुवम् येनात्मन्यतिरोहितस्वमहिमाम् आनन्दात्मको भासते मिथ्याध्यासमधिश्चयेन गलति ज्ञानं तदेवामलम्. இந்த நாலாவது ஸ்லோகத்தோட ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஜீவ யாத்ரா டாபிக் ஓவர். இதுதான் ஜீவ யாத்ராவுடைய மெயின் டாபிக். ஏன்னா இதுலதான் முக்திக்கான சாதனம், அதாவது ஞான யோகம் சொல்லப்பட்டது. இந்த ஞான யோகம் போர்ஷன்ல டீச்சர் நம்மளுக்கு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னார். அது என்ன அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு மேல ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொன்னார் அப்படின்னா, நித்திய ஆனந்தம் அது மட்டும்தான் எல்லா லிவிங் பீயிங்ஸோட கோலாவும் இருக்கு, இன்க்ளூடிங் மனுஷ்ய ஜீவா. இப்ப எல்லாருக்குமே என்ன வேணும்? நித்திய ஆனந்தம். இதுதான் எல்லாரோட கோலா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் இந்த நித்திய ஆனந்தத்தை நாம மோக்ஷ புருஷார்த்தத்தினால மட்டும்தான் அடைய முடியும்.
இன்ஃபேக்ட் இருக்கிற ஒரே புருஷார்த்தம் மோட்சம் மட்டும்தான். பாக்கி மூணும் வந்து ஆக்சுவலி புருஷார்த்தம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேணா சூடோ புருஷார்த்தம் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து புருஷார்த்தம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை டிசர்வ் பண்ணாது. ஏன்னா ஆக்சுவல் கோல் என்னது? நித்திய ஆனந்தம் ஆர் மோட்சம். இந்த ஆனந்தத்தை நம்ம செல்ஃப் நாலேஜ் மூலமா தான் அடைய முடியும். அப்ப நித்யானந்தம் த்ரூ மோக்ஷம், மோக்ஷம் த்ரூ செல்ஃப் நாலேஜ். அப்போ ஞான ஏவ சாதனம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இது வந்து தேர்ட் பாயிண்ட். எது? ஞான ஏவ சாதனம்ங்கிறது வந்து தேர்ட் பாயிண்ட். அப்புறம் மோட்சம் மட்டும்தான் புருஷார்த்தமா இருக்க முடியும். அது வந்து நித்யானந்தம் அப்படிங்கிறத வந்து மோட்சம் மூலமா தான் அடைய முடியுங்கிறது செகண்ட் பாயிண்ட். நாலாவது என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தை நாம அடையணும் அப்படின்னா அதுக்கு குரு சாஸ்திர உபதேசம் தேவைப்பட்டது. அதனால மட்டும்தான் முடியும். இப்ப அதுக்குதான் வந்து டீச்சர் வந்து கட்டோபனிஷத்துல இருந்து எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்து நச்சிகேதஸை நம்மளோட ரோல் மாடலா எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதனாலதான் கட்டோபனிஷத் மந்திரம்லாம் ரெஃபர் பண்ணவே பட்டது. ஸோ இந்த ஞானத்தை அடையணும்னா அதுக்கு என்ன தேவை? குரு சாஸ்திர உபதேசம் அவசியமாகுது. கடைசியில வந்து ஞானம் குரு சாஸ்திர உபதேசம் மூலமா அடைய முடியும், எல்லாம் ஓகே. பட் அந்த பர்சன் இருக்கார்ல, யாருக்கு வந்து இந்த கோலை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காரோ அந்த பர்சனுக்கு என்ன தேவைப்படுறது? ரிக்வயர்ட் குவாலிஃபிகேஷன், ப்ரிப்பரேஷன், யோகியதா அவசியமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து 5 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஞான யோகம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்த்தது. இந்த யோகியதா இல்லாம குரு சாஸ்திர உபதேசம் வந்து நாலேஜா கன்வெர்ட் ஆகாது. இப்ப எப்படி வந்து ஒரு பேரன் லேண்ட்ல வந்து நம்ம விதையெல்லாம் தூவினா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதோ, அது மாதிரி யோக்கியதா இல்லாம இந்த நாலேஜ் ஆனது ஏற்படாது. யோக்கியதா இல்லாம நம்ம வந்து இதெல்லாம் கேட்டாலும் இந்த நாலேஜா அந்த விஷயம் வந்து கன்வெர்ட் ஆகாது. இப்ப யோக்கியதா அப்படின்னா நம்ம ஹோல் பர்சனாலிட்டியோடைய ஃபிட்னஸ், ப்ரிப்பேர்ட்னஸ். அந்த யோக்கியதாவை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? சாஸ்திரம் என்னன்னு சொல்றது? சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்றது. இப்ப சாதன சதுஷ்டய சம்பத்தி என்னலாம்? விவேகம், வைராகியம், ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம், டிஸ்கிரிமினேஷன், dispassion, discipline, desire for moksha. இதுல வந்து இந்த டிசிப்ளின் இருக்குல்ல, இந்த டிசிப்ளினை தான் வந்து ரத்த கல்பனா மூலமா ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன். எப்படி வந்து அந்த சேரியட் as a whole, அந்த ரத்தம் வந்து ஹோலா as a whole அது வந்து ஃபிட்டா இருந்தாதான் அந்த ரத்த சுவாமின் இருக்காரு இல்லையா, அந்த ரத்தத்தோட ஓனரை ப்ராப்பரா டெஸ்டினேஷனுக்கு கூட்டிட்டு போக முடியும். இப்ப இங்க இந்த டிசிப்ளினை வந்து நம்ம எப்படி பார்த்தோம்? பிசிக்கல் ஹெல்த், சென்சரி ஹெல்த், மென்டல் ஹெல்த், இன்டெலெக்சுவல் ஹெல்த், இதெல்லாம் வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நாம பார்த்தோம். அப்ப ஆர்கன்ஸ் ஹெல்த்தியா இருந்தா மட்டும் போருமா அப்படின்னா ஆர்கன்ஸ் ஹெல்த்தியா இருந்தா மட்டும் போராது. நெக்ஸ்ட் என்ன தேவைப்படுறது? எல்லா ஆர்கன்ஸும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும். வஷ்யான் தனோதி அப்படின்னு பார்த்தோம். சரி, எல்லா ஆர்கன்ஸும் என்னோட கண்ட்ரோல்ல மட்டும் இருந்தா போருமா அப்படின்னா எல்லா ஆர்கன்ஸும் கண்ட்ரோல்ல மட்டும் இருந்தா போராது. எல்லா ஆர்கன்ஸும் கோஆர்டினேட்டடா ஃபங்க்ஷன் பண்ணணும், இன்டகிரேட்டடா அது ஃபங்க்ஷன் பண்ணணும், இணைஞ்சு வேலை பண்ணணும். ஹெல்த், கண்ட்ரோல், கோஆர்டினேஷன் மூணுமே வந்து டிசிப்ளினுக்கு கீழே வரும். விவேக, வைராகிய, ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம், இதெல்லாம் ஒரு பர்சனுக்கு இருந்து அந்த பர்சன் வந்து குரு கிட்டக்கு போய் சாஸ்திர உபதேசம் வாங்கிக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பர்சனுக்கு நாலேஜ் கிடைச்சு அது மூலமா
நித்திய ஆனந்தம் கிடைக்கிறது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஸ்லோகத்தோட எசன்ஸ். இப்ப இந்த ஞான யோக ஜேர்னியை தான் வந்து ஒரு ஜீவாவும் வந்து பர்சீவ் பண்ணணும். இது மட்டும்தான் மோட்சத்துக்கான ஒரே வழி. 5வது ஸ்லோகத்துல இருந்து நாம வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் டீச்சிங்குள்ள என்டர் ஆகிறோம். செகண்ட் ஸ்டேஜ். சப்போஸ் ஒரு பர்சன் வந்து எனக்கு இந்த 5 ஸ்டேஜஸ்லயும் வந்து ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம வந்து நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேருக்கு வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவா. எனக்கு மோக்ஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவா நிறைய பேர் இருக்கா. சில பேர்லாம் இன்ஃபேக்ட் ஓப்பனா சொல்லுவா, இந்த வேதாந்தம் கிளாஸ்லாம் நான் எதுக்கு வரேன் தெரியுமா, இதெல்லாம் வந்து இன்டெலெக்சுவலா சேலஞ்சிங்கா இருக்கு, அதுக்காக தான் நான் வரேனே தவிர ஐம் ஆக்சுவலி நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவா. சரி, அதனால எல்லாருக்கும் வந்து மோக்ஷத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இன்ஃபேக்ட் பாகவத புராணத்துல பக்தாளா என்ன சொல்றா அப்படின்னா, ஏ பகவானே எனக்கு மோக்ஷம் வேண்டாம் அப்படின்னே சொல்றா. ஏன்னா மோக்ஷம் அப்படின்னாலே அத்வைத்தம். அத்வைத்தம்னா பகவான் பக்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆட்டம் கண்டிடும், அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போயிடும். ஒரு ரிலீஜியஸ் மேகசின்ல ஒரு பக்தர் வந்து எழுதுறார், ப்ரே பண்றார், என்னோட வாழ்க்கையில தயவு பண்ணி வேதாந்தத்தை கொண்டு வந்துடாத பகவானே அப்படின்னு வந்து நிஜமாலே உருக்கமா ப்ரே பண்றேன். ஏன்னா வேதாந்தம் வந்து உன்னுடைய அந்த சுந்தர ரூபம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மித்யா அப்படின்னு சொல்லிடுறது. அந்த அதரம் மதுரம் வதனம் மதுரம் அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் மித்யான்னு சொல்லிடுறது. அப்படி மித்யான்னு சொல்ற அந்த வேதாந்தம் எனக்கு வேண்டாம். சோ நிறைய பேருக்கு வந்து மோக்ஷம் வேண்டாம். பட் இன்னும் சில பேருக்கு வந்து மோட்சம் வேணும், ஆனா ஞானம் தான் அதுக்கு ஒரே வழி அப்படின்னு தெரியாம இருப்பான். இப்ப என்ன நினைச்சுட்டு இருப்பா, நிறைய ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் இருக்கு இந்த மோட்சத்தை அடையறதுக்கு அப்படின்னு அவ வந்து ஒரு ஐடியா வச்சுட்டு இருப்பான். பட் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கறது, ஆல்ரைட், பட் அந்த ஞானம் அடையறதுக்கு சாஸ்திர விசாரம் மஸ்ட் அப்படிங்கறது ஒத்துக்க மாட்டான். நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன் உட்கார்ந்துட்டு, ஹூ ஆம் ஐ அப்படின்னு நான் மணிக்கணக்கா மெடிடேஷன் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப வந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்கு வந்து அந்த ஞானமானது அப்படியே உதிக்கும். எப்படி கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி உட்கார்ந்துட்டே இருந்தா நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒளிவட்டம் வரும் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். இப்ப ஞானத்துல நம்பிக்கை இருக்கு, ஆனா அந்த ஞானம் அடையறதுக்கு சாஸ்திர விசாரம் மஸ்ட் அப்படிங்கறத அவ ஒத்துக்க மாட்டா. சாஸ்திர விசாரம்னா எப்படி பண்ணணும், நம்ம சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அ லெங்த் ஆஃப் டைம் அண்டர் அ குரு, அதை வந்து அவ ஒத்துக்க மாட்டா. சரி, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா எல்லா ஸ்டெப்ஸையுமே வந்து ஒத்துப்பா, ஆனா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. இப்ப நிறைய பேர் வந்து இந்த கேட்டகரியில தான் ஆக்சுவலி வருவா. அதாவது இந்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கு, லாஜிக்கலா இருக்கு, ஒண்டர்ஃபுல்லா இருக்கு, நித்திய ஆனந்தம் தான் கோல், அது எல்லாமே ஃபைன், மோட்சம் தான் அதுக்கு வந்து மீன்ஸ், ஞானம் தான் சாதனம், சாஸ்திர விசாரம் மூலமா தான் அதை அடைய முடியும், சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் குவாலிஃபிகேஷன், எல்லாத்தையும் கூட அக்ரி பண்ணிடுவா. ஆனா என்ன சொல்லுவா, இதுக்கு இன்னும் நானு ரெடி ஆகல அப்படின்னு சொல்லுவா. நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், இன்னும் அது எப்போ எனக்கு வரணுமோ அப்ப வரட்டுமே அப்படின்னு சொல்றவா நிறைய பேர் இருப்பா. அதாவது தான் சைட்ல இருந்து எந்த விதமான எஃபர்ட்டும் போடாம என்ன சொல்லிடுவா, எனக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன்லாம் பத்தாது போல இருக்கே, இல்ல போல இருக்கே, அதனால வந்து எனக்கு இந்த விஷயம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவா. இது வந்து ரெண்டாவது கேட்டகரி பீப்புள். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்டெப்ஸே வந்து முதல்ல ஒத்துக்க மாட்டா. ரெண்டாவது கேட்டகரி ஸ்டெப் ஓகே, ஆனா நாட் ரெடி. இப்ப வேதம் வந்து சொல்றது, இது மாதிரி நான் எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றது.
எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து வெயிட் பண்றேன் அப்படின்னு வேதம் சொல்றது. இன்ஃபேக்ட் இதைத்தான் நான் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னே வேதம் வந்து சொல்றது. அதனாலதான் ஞான யோகம் வந்து எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த எண்டு போர்ஷன்ல தான் இந்த ஞான யோகமானது இருக்கு. அப்ப ஸ்ருதி வேத மாதா சொல்றா, எஸ், இந்த ரெஸ்பான்ஸ் தான் நான் வந்து மெஜாரிட்டி பீப்புள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அதனால வேதம் சொல்றது, வேதாந்தத்தை பப்ளிக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணாது, ஏன்னா அது வந்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிடும். அப்படின்னா வேதம் வந்து ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கு. வேதாந்தத்தை பத்தி மக்கள் கன்வின்ஸ் ஆகல ஆர் வேதாந்தத்துக்கு இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு சொன்னா அவளுக்கு வேதம் என்ன சொல்றது, என்கிட்ட வேத பூர்வம் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கு. ந புத்தி பேதம் ஜனயே அஜ்ஞானம் கர்ம சங்கினாம். சோ அந்த வேத பூர்வ பாகம் மூலமா நான் வந்து உன்னை லிஃப்ட் பண்ணி வேத அந்த பாகத்துக்கு ஒண்ணு நானு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு வேத மாதா சொல்றான். இப்ப வேத பூர்வ பாகத்திலையும் வந்து 2 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு வேத பூர்வ பாகத்துல? ஒண்ணு வந்து கர்மயோக சாதனா, இன்னொன்னு உபாசன யோக சாதனா. இப்ப கர்மயோக சாதனா பிளஸ் உபாசன யோக சாதனா நம்மளுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா ஞான யோகியதாவை நம்மளுக்கு கொடுக்கறது. வேதம் சொல்றது, நீ வந்து ஞான யாத்ராக்கு ரெடியா பேக் பண்ணிட்டு வரல அப்படின்னு சொன்னா கவலைப்படாத, நான் வந்து உன்னை ஞான யோகியதா யாத்ராக்கு அழைச்சிட்டு போறேன். எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் வந்து டெஸ்டினேஷனை மாத்திடுறேன், இந்த ட்ரெயினோட டெஸ்டினேஷனை நானு சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்ப ஞான யாத்ரா இல்லை அப்படின்னா ஞான யோகியதா யாத்ராக்கு நான் உன்னை கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்றது. இப்ப கர்ம யோகம் பிளஸ் உபாசன யோகம் வந்து நம்மளுக்கு ஞான யோகியதாவை கொடுக்கறது. சோ இதுதான் இனிமே வரப்போற ஸ்லோகங்கள்ல நாம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபைனலா இதை வந்து ஞான யோகத்துக்கு கனெக்ட் பண்ணி ஆத்தர் வந்து டீச்சிங்க கன்க்ளூட் பண்ணுவார். ஜென்ரலா எப்படி இருக்கும் ஒரு டீச்சிங் அப்படின்னு பார்த்தா, கர்மயோகம் உபாசன யோகம் சொல்லி அதுக்கப்புறம் ஞான யோகியதா வந்த உடனே இந்த ஞான யோகமானது சொல்லப்படும். பட் இங்க டீச்சர் வந்து அசியூம் பண்றார் என்னன்னு, நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த யோகியதா இருக்கு. ஆனா பாருங்க, எல்லாரும் வந்து எப்படி இருக்கும், யோகியதா இருக்கா அப்படின்னு நாம வந்து செக் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த டீச்சிங் மெத்தடாலஜி தான் வந்து யாரு யூஸ் பண்றா, இது மாதிரி நம்ம வேற எங்க பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஞான யோகம் சொல்லி அதுக்கப்புறம் கர்ம யோகம் உபாசனா யோகம்லாம் யாரு வந்து இந்த டீச்சிங்கை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் இந்த டெக்னிக்கை தான், இந்த மெத்தடாலஜியை தான் ஆக்சுவலி யூஸ் பண்றார். ஸோ ஃபர்ஸ்ட் ஞான யோகத்துல தான் அவர் வந்து கீதாவையே வந்து ஸ்டார்ட் பண்றார். அசோஸ்யானன் வசோஸ்சஸ்துவம் பிரக்ஞாவாதாம்ஸ்ச பாஷசே கதாசூன கதாசூம்ஸ்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக நத்வேவாகம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபா அப்படின்னு ஆரம்பிச்சு 25வது ஸ்லோகம் வரைக்கும் 12 to 25 அவர் வந்து ஞான யோகத்தை தான் கான்சென்ட்ரேட்டடா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. எசன்ஸா, ரோஸ் மில்க் எசன்ஸா இவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா இருக்கும், அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த ஞான யோகத்தை கொடுத்திருக்காரு. அப்ப கிருஷ்ணர் வந்து இப்படியே பேசிட்டே இருக்கிறத பார்த்து அர்ஜுனன் வந்து என்ன பண்ணிருப்பான், ஒண்ணு என்ன இவர் என்னெல்லாமோ பேசுறாரு அப்படின்னு திருன்னு முடிச்சிருப்பான், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அவனுக்கு வந்து தூக்கம் வரா மாதிரி ஏதாவது ஒரு இது அவன் வந்து காமிச்சிருக்கலாம், இண்டிகேஷன் அவன் வந்து காமிச்சிருக்கலாம், தூங்கி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது காமிச்சிருக்கலாம். இப்ப கிருஷ்ணருக்கு இங்க ஆக்சுவலி ப்ராப்ளம், இன்ஃபேக்ட் கிருஷ்ணர் தான் ரொம்ப பாவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டும் தூங்கி போயிட்டான்னா என்ன பண்ணுவார் கிருஷ்ணர்? இப்ப நம்மளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, நிறைய பேர் இருக்கா, 1-2 பேர் தூங்கி போனா பாக்கி பேர்லாம் வந்து கேட்கறா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கும்.
அதனால அவன் தூங்கி போயிட போறானே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து என்ன பண்றார், அந்த எசன்ஸ கொஞ்சம் டைல்யூட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏஷா தே விஹிதா சாங்கியே புத்தி யோக விமாம் ஸ்ருணு புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி அப்படின்னு சொல்றார். விஹிதா சாங்கியே, நான் வந்து உனக்கு ஞான யோகத்தை சொன்னேன், அது வந்து உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொன்னா, நான் இப்போ உனக்கு புத்தி யோகே கர்மயோகம் பத்தி சொல்றேன், அத நீ கேளு சுணு அப்படின்னு சொல்ற. எந்த ஆர்டரோ அது வந்து ஓகே, பட் நமக்கு இந்த 3 யோகாவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். கர்ம யோக, உபாசன யோக, ஞான யோக. இந்த கர்ம யோகம் அத பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது ஞான யோகியதாக்கான சாதனம் கர்ம யோகம். அந்த வேர்ஸ் நம்பர் 5 படிச்சுட்டும் நம்ம வந்து அந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தத்தை பார்க்கலாம். ஆஸ்திக்யம் திருடமூலமேவ மனுஜஹ ஆஸ்திக்யம் திருடமூலமேவ மனுஜஹ சம்பாதயத் வாதிதஹ சம்பாதயத் வாதிதஹ கர்மாச்சாரயுதஸ்ததஸ்ச பவது கர்மாச்சாரயுதஸ்ததஸ்ச பவது ஸ்வர்காதிபோகேஞ்ச யா ஸ்வர்காதிபோகேஞ்ச யா ஸ்வர்காதாவபி சக்ரமேண கமிதோ ஸ்வர்காதாவபி சக்ரமேண கமிதோ நைராஷ்யமேவாஸ்திரே நைராஷ்யமேவாஸ்திரே நித்யா நித்ய விசாரணே ஸ்வதிக்ருதஹ நித்யா நித்ய விசாரணே ஸ்வதிக்ருதஹ தத்வம் சமன்விஞ்சது தத்வம் சமன்விஞ்சது. இப்ப இங்க வந்து டீச்சர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இந்த 3 யோகாவுமே அதாவது யோகங்களுமே வேதம் சொல்ற விஷயம்தான், டீச்சிங்ஸ் given by வேதா. அதனால ஆக்சுவலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, இந்த வேத சாஸ்திரத்தை நம்மளோட கைடா யூஸ் பண்றோம், கைடா நம்ம ஒத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம். சோ அந்த கைடை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கைடை நாம வந்து எப்படி பார்க்கிறோம், அதுகிட்ட நம்மளுக்கு இருக்கிற பாவனா என்ன அப்படிங்கறத செக் பண்ணிக்க சொல்றார் இந்த ஆத்தர். நம்ம பாவனா ஆர் ஆட்டிடியூட், பாவனான ஆட்டிடியூட், இந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஸ்கிரிப்சர் வந்து ப்ராப்பரா இல்ல, எந்த ஆட்டிடியூட் இருக்கணுமோ அந்த ஆட்டிடியூட் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த கைடு வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கணும் இல்ல, அந்த பெனிஃபிட் நம்மளுக்கு முழுமையா கிடைக்காம போயிடும். இப்ப ஜெனரலா சொல்லுவா, மந்த்ரே தீர்த்தே த்விஜே தேவே தைவக்ஞே பேஷஜே குரௌ யாத்ருஷி பாவனாயஸ்ய சித்திர் பவதி தாத்ருஷி. 7 விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 விஷயங்கள்ல நாம எந்த விதமான ஆட்டிடியூட வச்சுட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நம்மள பிளஸ் பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்மளுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். என்ன அந்த 7 விஷயம்னா, மந்த்ரே தீர்த்தே த்விஜே தேவே தைவக்ஞே பேஷஜே குரௌ. மந்த்ரே அப்படின்னா வேதம், வேத மந்திரம். தீர்த்தேனா சேக்ரெட் ரிவர்ஸ் ஆர் சேக்ரெட் பிளேசஸ், கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது. த்விஜே, த்விஜேனா நம்ம வந்து இந்த பூஜை ஆர் ஹோமம் ரிச்சுவல்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து பிராமணாலெல்லாம் வந்து எம்ப்ளாய் பண்றோம் இல்லையா, அவாதான் வந்து த்விஜே. அவா மேல நம்மளுக்கு சரியான ஆட்டிடியூட் இருக்கணும். ஏன்னா பாதி நேரம் வந்து நம்ம அவளை வந்து ப்ராப்பரா நம்புறதும் இல்லை, அவளை ப்ராப்பரா நம்ம ட்ரீட் பண்றதும் இல்லை. அதுக்கப்புறம் தேவே, தேவேனா
ஈஸ்வரா. தெய்வஜ்ஞே, தெய்வஜ்ஞேனா ஜோசியர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பேஷஜே, பேஷஜேனா மெடிசன். ஃபைனலா யாரு? குரு. குரு மேலையும் வந்து நம்ம என்ன பாவனா வச்சுட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு பெனிஃபிட் ஆனது கிடைக்கும். என்ன ஆட்டிடியூட் வச்சுட்டு இருக்கோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்மளுக்கு பெனிஃபிட் ஆனது கிடைக்கும். அதனால வேதம் மேல நம்மளுக்கு ஒரு ஹெல்தி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். வேதம் வந்து எனக்கு பயன் தரணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வேதத்து மேல ப்ராப்பர் ஆட்டிடியூட் இருக்கணும். இப்ப சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரி பாவனா இல்ல அப்படின்னு சொன்னா வேதம் வந்து நம்மள இன்சிஸ்ட் எல்லாம் பண்ணல, நீ கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் சொல்லல. என்ன சொல்றது? பெட்டர் டோன்ட் யூஸ் மீ அண்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு சொல்றேன். ஆனா அட் த சேம் டைம் உனக்கு யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு சொன்னா பெட்டர் நீ வந்து அந்த ப்ராப்பர் ஆட்டிடியூட டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த ஹெல்தி பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு பேர் என்னது? ஸ்ரத்தா. அதுதான் வந்து இங்க ஆச்சாரியர் வந்து ஆஸ்திக்ய புத்தி அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரத்தாக்கு இங்க ஆஸ்திக்ய புத்தி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? வேதத்துக்கு மேல நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஆட்டிடியூட டெவலப் பண்ணிக்கணும். ஸோ மனுஜஹா ஆதித்தஹா, மனுஜஹான ஹியூமன் பீயிங்ஸ், ஆதித்தஹா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும்? ஆதித்தஹான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா வேதத்தின் மேல ப்ராப்பர் ஆட்டிடியூட டெவலப் பண்ணிக்கணும். ஆஸ்திக்யம் சம்பாதயதோ. ஆஸ்திக்யம்னா ஸ்ரத்தா அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ப்ராப்பர் ஆட்டிடியூட வந்து அவ டெவலப் பண்ணிக்கணும். ஹியூமன் பீயிங்ஸ் முதல்ல வேதத்து மேல ஸ்ரத்தைய டெவலப் பண்ணிக்கணும். இப்ப பிரமாணத்து மேல ஹெல்தி ஆட்டிடியூட நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஆஸ்திக்யம் இருக்கணும். சோ எப்படிப்பட்ட ஆஸ்திக்யமா இருக்கணும் அது அப்படின்னா திருடமூலம். இந்த ஸ்ரத்தா வந்து ஷேக்கி ஸ்ரத்தாவா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? திருடமா இருக்கணும், அசைக்க முடியாததா இருக்கணும், ஃபேமா இருக்கணும். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும், வேதத்தின் மேல ஸ்ரத்தா அப்படின்னா என்ன? ஜெனரலி ஸ்ரத்தா அப்படின்னா அது வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்னு ரொம்ப கேஷுவலா வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதை நம்மளால அவ்வளவு ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியாது. பட் வேதத்தின் மேல ஸ்ரத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு புரியுற பாஷையில வேதத்தை நான் வந்து என்னோட 6th சென்ஸ் ஆர்கனா யூஸ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம கிட்ட எவ்வளவு சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு? ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். அது மாதிரி வேதத்தை வந்து நான் 6வது சென்ஸ் ஆர்கனா யூஸ் பண்ணணும். இப்ப வேதத்தை தெய்வ சக்ஷுவா நான் வந்து யூஸ் பண்ணணும். தெய்வ சக்ஷுனா 3rd ஐ. அந்த 3rd ஐயை இண்டிகேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த திலக்கம், பொட்டு இதெல்லாம் வச்சுக்கிறோம்ல, அது வந்து அதை ரெப்ரசென்ட் பண்றதுதான். அப்ப தெய்வ சக்ஷு வந்து என்னதுன்னா வேதம். அது என்னது 6வது சென்ஸ் ஆர்கன் அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற 5 சென்ஸ் ஆர்கனும் ஒவ்வொன்றும் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சென்ஸ் ஆப்ஜெக்டை நம்மளுக்கு ரிவீல் பண்ணி காமிக்கிறது. அதை பத்தின அறிவை நம்மளுக்கு கொடுக்கறது. ஒரு யுனிக் செட் ஆஃப் விஷயத்தை ரிவீல் பண்றதுக்கு தான் அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப கண் எடுத்துட்டோம்னா கண்ணு வந்து ரூபம் அண்ட் கலர்ஸ், காது வந்து சவுண்ட் சப்தம், மூக்கு வந்து ஸ்மெல் ரிலேட்டட் நாலேஜ், நாக்கு டேஸ்ட், தோல் வந்து டச். இப்போ இந்த 5 சென்ஸ் ஆர்கனும் அதுக்கான பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கிற விஷயத்தை தான் நம்மளுக்கு ரிவீல் பண்ணி காமிக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ ஒரு யுனிக் பிரமேயத்தை தான் ஒரு சென்ஸ் ஆர்கன்னால நம்மளுக்கு ரிவீல் பண்ணி காமிக்க முடியும். பிரமேயம்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு யுனிக் ஆப்ஜெக்டை தான் அதனால ரிவீல் பண்ணி காமிக்க முடியும்.
அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன, ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனும் அது அதோட ஃபீல்டுல அது செல்ஃப் வேலிட். அப்படின்னா என்ன அர்த்தம், அது கொடுக்கிற அறிவை நம்மளால வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. பாக்கி சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நாம சேலஞ்ச் பண்ண முடியாது. அதோட வேலிடிட்டியை நாம குவெஸ்டியன் பண்ண முடியாது. எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? அப்ப கண்ணு வந்து ஒரு கலரை காமிக்கிறது அப்படின்னு சொன்னா, கண்ணு என்ன காமிக்கும்? ஃபார்ம்ஸ் காமிக்கும், கலர்ஸ் காமிக்கும் இல்லையா? அப்ப இந்த கண்ணு வந்து ஒரு பர்டிகுலர் கலரை எனக்கு காமிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த கலர் நாலேஜ எஸ் இது கரெக்ட் நாலேஜ், இல்ல இல்ல இது தப்பான நாலேஜ் அப்படின்னு காதாலையோ மூக்காலையோ நாக்காலையோ தோல் ஆலையோ சொல்ல முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. வேற எந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் சேலஞ்ச் பண்ற பவர் இல்ல. எதை பத்தி சேலஞ்ச் பண்ற பவர் இல்ல? கண்ணு கொடுக்கிற அறிவை சேலஞ்ச் பண்றதுக்கான பவர் பாக்கி 4 சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் கிடையாது. ஏன் பாக்கி 4 சென்ஸ் ஆர்கன்ஸ்னாலையும் கண்ணு கொடுக்கிற அறிவை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது? ஏன்னா பாக்கி சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு கலர் ஃபீல்டுக்குள்ள என்டர் பண்றதுக்கு ஆக்சஸ் கிடையாது. கண்ணு வந்து என்ன சொல்றது, என்னோட ஏரியா நீ உள்ள வராதே அப்படின்னு சொல்றது. இப்ப கண்ணுக்கு மட்டுமே சோல் ஆக்சஸ் இருக்கு. பவர், அத்தாரிட்டி, ஜூரிஸ்டிக்ஷன், கெப்பாசிட்டி எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ரூப ஃபீல்ட் யார்கிட்ட இருக்கு? கண்ணு கிட்ட மட்டும்தான் இருக்கு. கண்ணோடது அந்த ரூப பிரபஞ்சம். இப்ப கண்ணு வந்து யாருமே தன்னை வந்து எதிர்க்கிற ஆள் இல்லாம இருக்கிற ஒரு அந்த ரூப பிரபஞ்சத்தை டோட்டலா வந்து ஆள்றது அப்படின்னு நாம சொல்லலாம். அந்த கண்ணுக்கு வந்து அந்த ரூப பிரபஞ்சத்துல there is no enemy. இப்ப நாம வந்து மத்த சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து யூஸ் பண்றோமோ இல்லையோ, கலர் அப்படிங்கிறது வந்து கண்ணு ரிவீல் பண்ற ஃபேக்ட். அதை வந்து மற்ற சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு சென்ஸ் ஆர்கன் நாலேஜை ஜெனரேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாலேஜ் வந்து ஃபேக்ட். அந்த ஃபேக்டை ஃபர்தரா இன்னொரு ப்ரூஃப் மூலமா நம்ம வந்து செக் பண்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, ஃபர்தரா ப்ரூஃப் கேட்க கூடாது. இதை வந்து நம்ம பிளைண்ட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லலாமா? இதை நம்ம பிளைண்ட் ஃபெய்த்னே சொல்ல முடியாது. இது கண்மூடித்தனமான நம்பிக்கை கிடையாது. ஏன்னா கண்ணு கொடுக்கிற கலர் நாலேஜுக்கு நம்ம ப்ரூஃப் கேட்கிறோமானா ப்ரூஃப் கேட்கறது இல்ல. அந்த கலர் நாலேஜை வந்து நம்ம அப்சல்யூட் ஃபேக்டா தான் எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்ப இதுக்கும் ஃபெய்த்துக்கும் ஆக்சுவலி சம்பந்தம் இல்லை. we are actually talking about fact and not talking about faith. ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸும் அதோட ஓன் ஃபீல்டுல வேலிட். அந்த வேலிடிட்டியை நாம வந்து குவெஸ்டியன் பண்ண முடியாது. சப்போஸ் என்னோட கண்ணுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் துணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரா தெரியறது அப்படின்னு வச்சுக்கலாம் அண்டர் சம் கண்டிஷன். இப்ப எனக்கு அதனால அதுல டவுட் வருது, இது வந்து ஆரஞ்சு கலர், முன்னாடி நான் வந்து ஆரஞ்சா அதை பார்த்த ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஏன் எனக்கு வந்து எல்லோவா தெரியறது அப்படின்னா, அப்ப கூட நான் என்னோட கண்ணோட வேலிடிட்டிய டவுட் பண்ண மாட்டேன் இல்லையா? என்னோட கண்ணோட வேலிடிட்டியை நான் வந்து குவெஸ்டியன் பண்ண மாட்டேன். சப்போஸ் என் கண்ணையே நான் வந்து சந்தேகப்படுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து கொஞ்சம் காது கிட்டயோ மூக்கு கிட்டயோ நீ கொஞ்சம் என்ன கலர் அப்படின்னு பார்த்து சொல்லேன் அப்படின்னு நம்மளால கேட்க முடியுமா? டெஃபினட்டா நம்மளால கேட்க முடியாது. பாக்கி சென்ஸ் ஆர்கன்ஸ்னால நம்மளுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படியே நான் என் கண்ணை வந்து சந்தேகப்பட்டாலும் கண்ணோட வேலிடிட்டியை நான் வந்து டவுட் பண்றது கிடையாது. எதை ஆக்சுவலி நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னா, என் கண்ணு சரியா ஃபங்க்ஷன் பண்றதா இல்லையா, அதை வேணா நான் வந்து டவுட் படலாமே தவிர கண்ணோட வேலிடிட்டியே நான் வந்து சந்தேகப்பட மாட்டேன் இல்லையா? இப்ப என் கண்ணு வந்து ப்ராபப்ளி ஏதாவது கலர் பிளைண்ட்னஸ் வந்துருக்கோ, இல்லைன்னா ஏதாவது கேட்டராக்ட் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் என்னோட
கண்ணுக்கு இருக்கோ அப்படின்னு என்னோட கண்ணோடைய ஃபங்க்ஷனிங் பவரை வந்து நான் டவுட் பண்ணுவேனே தவிர அந்த கண்ணோட வேலிடிட்டி ஆசச் நான் வந்து டவுட் பட மாட்டேன் இல்லையா. அப்ப கண்ணால மட்டும்தான் கலர் பத்தின அறிவை கொடுக்க முடியும். அது மட்டும்தான் வேலிட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் கலர்ஸ். இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்னா பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும்தான் அந்த கலர் ஃபீல்டுல அறிவை கொடுக்கக்கூடிய பிரமாணமா இருக்கு. இப்படி நாம வந்து 5 சென்ஸ் ஆர்கன்ஸையும் வந்து ஆபரேட் பண்ணி விதமான நாலேஜ நாம வந்து கேதர் பண்ணி வச்சுக்கிறோம் வித்தவுட் குவெஸ்டனிங் தேர் வேலிடிட்டி. சயின்டிஸ்ட்லாம் கூட, ஏன்னா அவதான் எப்பவுமே வந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாள்ல, அந்த சயின்டிஸ்ட்லாம் கூட கண்ணோட வேலிடிட்டி பத்தி குவெஸ்டின் பண்ண மாட்டா. அதாவது கலர் ஃபீல்டுல கண்ணோட வேலிடிட்டிய வந்து குவெஸ்டின் பண்ண மாட்டா. அப்ப சயின்டிஸ்ட் நம்ம வந்து பிளைண்ட் பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? டெஃபினட்டா சொல்ல மாட்டோம் இல்லையா. இப்ப அது பிளைண்ட் பிலீஃப் கிடையாது, அது வந்து ஃபேக்ட் பேஸ்ட். எந்த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜும் செல்ஃப் வேலிட். இப்ப வந்து நான் வந்து கலர்ஸ் பார்க்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்னது? கண்ணு. இப்ப சப்தத்தை பத்தின அறிவை அடையணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி காது. அந்த மாதிரி ஸ்மெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி மூக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் கொடுக்கக்கூடிய கருவிகள் வந்து நம்மளுடைய இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ். அப்போ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து செல்ஃப் வேலிட் அப்படின்னு சொல்றோம். அது கொடுக்கக்கூடிய நாலேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து செல்ஃப் வேலிட். அதை வந்து இன்னொரு பிரமாணம் மூலமா நாம வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, வெரிஃபை பண்ணவும் நம்மளால முடியாது. So therefore it is not blind belief but fact. சவுண்ட் ஃபீல்டு, இது மாதிரி எல்லா ஃபீல்டையும் நம்ம வந்து எடுத்துட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ இந்த செல்ஃப் வேலிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதை வந்து இன்னொரு பிரமாணத்தினால சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு பேரு ஸ்ரத்தா. ஸ்ரத்தா அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஸோ பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் மேல நாம வச்சுட்டு இருக்கிற ஆட்டிடியூட் பேரு ஸ்ரத்தா. உபஜீவிய பிரமாண ஸ்வத பிராமாண்ய ஞானம் ஸ்ரத்தா. உபஜீவிய பிரமாண ஸ்வத பிராமாண்ய ஞானம் ஸ்ரத்தா. உபஜீவிய பிரமாணம்னா பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜும் என்னது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, ஸ்கின். இது எல்லாமே வந்து ஸ்வத பிராமாண்ய ஞானம், செல்ஃப் வேலிட். அதுக்கு ஃபர்தர் வேலிடேஷன் தேவையில்லை. இதுக்கு பேரு ஸ்ரத்தா. சென்ஸ் ஆர்கன்ஸ் கொடுக்கிற நாலேஜ நாம அப்படியே அக்செப்ட் பண்றோம்ல, சென்ஸ் ஆர்கன்ஸ உபஜீவிய பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி வேதமும் ஒரு உபஜீவிய பிரமாணம். வேதமும் வந்து ஒரு சென்ஸ் ஆர்கன், 6th சென்ஸ் ஆர்கன். அத வந்து வேதவியாசர் வந்து பிரம்மசூத்திரத்துல நிறைய இடத்துல பிரத்யக்ஷம் அப்படின்னே வந்து எழுதுறார். பிரத்யக்ஷ பிரமாணமாவே வந்து வேதத்தை கன்சிடர் பண்றார். அப்படின்னா எப்படி வந்து கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இதெல்லாம் வந்து அது அதனோட ஃபீல்டுல வந்து வேலை பண்றதோ அது மாதிரி இந்த வேதமும் தன்னோட ஃபீல்டுல ஒர்க் பண்றது. பாக்கி 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்னால வேலை பண்ண முடியாத ஃபீல்டுல இந்த வேதம் வந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு அறிவை கொடுக்கறது. அப்போ வேதத்தோட யுனிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் நாட் ஆக்சசிபிள் டு தி அதர் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். இப்போ வேதம் 6th சென்ஸ் ஆர்கன், அது வந்து ஒரு யுனிக் விஷயத்த ரிவீல் பண்றது. பாக்கி சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு வேதத்தோட ஃபீல்டு நாட் ஆக்சசிபிள். ஓ சென்ஸ் ஆர்கன்னால வேதம் ரிவீல் பண்ற ஃபேக்ட ப்ரூவ் பண்ணவோ டிஸ்ப்ரூவ் பண்ணவோ முடியாது. இப்ப பஞ்ச இந்திரியங்கள் வந்து வேதம் கொடுக்கிற நாலேஜ சேலஞ்ச் பண்ண முடியாது. சென்ஸ் ஆர்கன்ஸ் மட்டும் இல்ல, மாடர்ன் சயின்ஸ்னாலையும் வேதம் கொடுக்கிற நாலேஜ சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்? மாடர்ன் சயின்ஸும் வந்து பேஸ்ட் ஆன்
தி 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் இல்லையா. அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் சயின்ஸுமே வந்து இருக்கு. அதனாலயும் வந்து வேதம் கொடுக்கிற அறிவை சேலஞ்ச் பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ணவும் முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. அப்போ இந்த மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் நம்ம பௌருஷேய பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அந்த பௌருஷேய பிரமாணம் 6வது பிரமாணத்தை சேலஞ்ச் பண்றதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. இப்ப இதுல இந்த மாதிரி பேசும்பொழுது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வரும். என்னது? பகவான், ஈஸ்வரா. ஈஸ்வராவை பத்தின அறிவு இருக்குல்ல, இந்த ஈஸ்வராவை பத்தின அறிவு வந்து ஒரு யுனிக் நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த யுனிக் நாலேஜுக்கு எதுக்கு ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா 6th சென்ஸ் ஆர்கனுக்கு மட்டும்தான் ஈஸ்வராவை பத்தின யுனிக் நாலேஜ்க்கு ஆக்சஸ் இருக்கு. பாக்கி 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கும் ஆக்சஸ் கிடையாது. அதாவது வேதத்துக்கு மட்டும்தான் சோல், பவர், அத்தாரிட்டி, ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே வந்து அந்த ஏரியால இருக்கு. அதனால நம்ம கிட்ட இருக்கிற சென்ஸ் ஆர்கனோ இல்ல சென்ஸ் ஆர்கன்ஸ பேஸ் பண்ணி இருக்கிற மாடர்ன் சயின்ஸ்னாலயோ பகவான ப்ரூவ் பண்ணவும் முடியாது, பகவான டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. இதுக்கு பேரு வேதஸ்ய ஸ்வதஹ பிராமாண்யம். வேதஸ்ய ஸ்வத பிராமாண்யம். இப்ப வேதம் தன்னோட யூனிக் ஃபீல்டுல வேலிட். சப்போஸ் நான் வந்து என்னோட இந்த 6th சென்ஸ் ஆர்கனை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? 6th சென்ஸ் ஆர்கன் என்னது? வேதம் அப்படின்னு பார்த்தோம். நான் வந்து வேதத்தை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. பட் அதே ஒரு பர்சன் வந்து தன்னோட 5th சென்ஸ் ஆர்கனை யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து யூஸ் பண்றதுக்கு ஐம் நாட் ரெடி, ரெஃப்யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் கண்ணை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா, பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இருக்கா நம்மளுடைய இதிகாசத்துல. காந்தாரி, அவ என்ன சொல்லிட்டா? என்னோட கண்ணை நான் வந்து பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன ஆகும் காந்தாரிக்கு அப்படின்னா, அந்த செட் ஆஃப் கிரியேஷன், அதாவது இந்த ரூப பிரபஞ்சம் வந்து டோட்டலி அவுட். ஹோல் கலர் அண்ட் ஃபார்ம் ஃபீல்ட வந்து அவளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஹர். பாக்கி 4ம் வந்து இருக்கும். கண்ணு இல்லைன்னா என்ன நம்மளால சர்வை பண்ண முடியாதா? டெஃபினட்டா சர்வை பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சப்போஸ் இந்த கண்ணை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ற பர்சன் வந்து எனக்கு ரூப பிரபஞ்சத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆனா நான் வந்து என் கண்ணை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சனுக்கு ரூப பிரபஞ்சத்தை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்த ஸ்பரிஷ ரச கந்த நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? நம்மளால பண்ணவே முடியும். ஏன்னா சப்த ஸ்பரிஷ ரச கந்த பத்தி இந்த பர்சனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த 4 விஷயமும் வந்து வேலை பண்றது. ரூப பிரபஞ்சம் மட்டும்தான் நாட் அவைலபிள். இப்ப இந்த 4 வச்சுட்டு நம்ம வந்து ரூப பிரபஞ்சத்தை பத்தி கம்யூனிகேட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும்னா நம்மளால வந்து பண்ண முடியுமா? டெஃபினட்டா நம்மளால பண்ண முடியாது. பட் அந்த பர்சன்னால வந்து சர்வைவ் ஆக முடியும் ரூப பிரபஞ்சம் இல்லாம. பட் ரூப பிரபஞ்சத்தை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு பாக்கி 4 பிரமாணங்களை நம்மளால வந்து பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி ஒரு நாஸ்திகான வேதத்தை அக்செப்ட் பண்ணாதவா, அவளும் வந்து ஹாப்பியா நம்ம கூட இதே வேர்ல்டுல தான் சர்வைவ் பண்ணிட்டு இருக்கா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம இருக்கா. ஏன்னா அவகிட்ட வந்து 5 சென்ஸ் ஆர்கனும் இருக்கு, அது பேஸ் பண்ணின சயின்ஸும் அவகிட்ட இருக்கு. ஆனா அந்த ஒரு ஹோல் செட் ஆஃப் யூனிக் விஷயத்த அவ வந்து மிஸ் பண்ணிடுவா. இப்ப எப்படி வந்து கண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நம்ம வந்து எவ்வளவோ வண்டர்ஃபுல் திங்ஸை வந்து பார்க்க முடியாம போயிடுறது இல்லை, அதை வந்து நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாம போயிடுறது இல்லை. அந்த மாதிரி இந்த வேதத்தை வந்து அவ ரெஃப்யூஸ் பண்றதுனால என்ன ஆயிடுறது? ஹோல் யூனிக் விஷயம் விச் கேன் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் தேர் லைஃப் வந்து அவ வந்து மிஸ் பண்ணிடுறா. நிறைய யூனிக் விஷயங்களை வந்து அவ மிஸ் பண்ணிடுறா. அப்ப வேதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது வந்து மாடர்ன் சயின்ஸ்க்கு ஒரு நாளைக்கும் வந்து த்ரெட்டா இருக்காது. ஏன்னா வேதத்தோட ஃபீல்டு டோட்டலி டிஃப்ரெண்ட், சயின்ஸோட ஃபீல்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்ப வேதம்
சிக்ஸ்த் சென்ஸ் ஆர்கன், வேத பிராமான்ய ஞானம். இப்ப வேத பிராமான்யமா நாம வந்து அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வேதத்தை வந்து ஒரு பிரமாணம், சிக்ஸ்த் சென்ஸ் ஆர்கன் அப்படிங்கறத நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பேசிக் விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டியும் வந்து கிளாஸ்ல கேட்கிற விஷயத்த ஒரு வேதிக் டீச்சிங்க சயின்ஸோட ரிகன்சைல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இது சொல்றதுதான் அங்க அதோட மேட்ச் ஆகத்தா அப்படின்னு நாம ஒரு வாட்டி கம்பேர் பண்ணி என்ன ஆகும், மேட்ச் ஆகாது. ஏன்னா வேதம் சொல்றத சயின்ஸோட ஹெல்ப்போட ப்ரூவ் பண்ண நம்மளால முடியாது. அப்ப வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, என் மேலேயே எனக்கு வந்து டவுட் வந்துடும். என்ன டவுட் வரும், நான் வேதத்தை அப்படியே பிளைண்டா நம்புறேனா அப்படிங்கிற மாதிரி டவுட் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். அப்ப அந்த மாதிரி டவுட் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா வேதத்தை நாம பிரமாணம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது அதோட யுனிக் ஃபீல்டுல அது பிரமாணம். பாக்கி எதுனாலையும் அதோட ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சு அது சொல்ற விஷயத்த ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியாது. பாக்கி எதுக்குமே வந்து வேதத்தோட ஃபீல்டுக்குள்ள ஆக்சஸ் கிடையாது, இன்க்ளூடிங் சயின்ஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்றார். பட் இந்த வேத பிரமாணம் அப்படிங்கிற டாபிக்க வந்து நம்ம வேதாந்த கிரந்தங்கள் டிஸ்கஸ் பண்றது கிடையாது. ஏன்னா இது வந்து பூர்வ மீமாம்சத்துல வந்து இதை பத்தி இலாபரேட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். அதனால வேதாந்த கிரந்தங்கள் வந்து வேதம் வந்து ஒரு பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு அதை வந்து இலாபரேட்டா டிஸ்கஸ் பண்றது இல்லை. இப்போ பூர்வ மீமாம்சத்துல வந்து ஔத்பத்திக சூத்திரம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதுல வந்து இது ரொம்ப இலாபரேட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால எல்லா ஆச்சாரியாசும் வந்து, அதாவது இன்க்ளூடிங் சங்கராச்சாரியார் என்ன அசியூம் பண்ணிடுறா அப்படின்னா, நாம எல்லாருமே வந்து வேத பூர்வத்தை படிச்சுட்டு தான் வேத அந்தத்துக்கு வருவோம் அப்படின்னு அவெல்லாம் வந்து நினைச்சுட்டு இருக்கா. அப்போ வேத பூர்வத்தை படிக்கும் பொழுது நம்ம வந்து வேதம் வந்து பிரமாணம் அப்படிங்கிற நாலேஜும் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு அவ அசியூம் பண்றா. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவ அசியூம் பண்றா. என்ன ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்? வேதம் வந்து சிக்ஸ்த் சென்ஸ் ஆர்கன். அதனால வேதத்தையும் சயின்ஸையும் நாம வந்து கம்பேர் பண்ண கூடாது. எங்கேயாவது நம்ம கண்ணையும் காதையும் வந்து கம்பேர் பண்ண ட்ரை பண்ணுவோமா? ரிடிகுலஸா இருக்கும்ல. அதே மாதிரி வேதத்தையும் சயின்ஸையும் கம்பேர் பண்ண கூடாது. ஆதிதஹா அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபர்ம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். திருடமூலம் ஆஸ்திக்யம் சம்பாதயது. அப்ப வேத பிராமான்யம் அப்படிங்கிற திருடமான ஸ்ரத்தா நம்மளுக்கு இருக்கணும். ஒன்ஸ் நம்ம வந்து வேதத்தை இப்படி அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது சொல்ற ஒவ்வொரு சாதனையும் வந்து நாம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாதனா என்ன சொல்றது அப்படின்னா, கர்மாச்சார யுதஸ் ததஸ்ச பவது ஸ்வர்காதி போகேஞ்சயார். ஃபர்ஸ்ட் யோகம் என்னது? கர்ம யோகம். கர்ம யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப். அந்த கர்மயோக வாழ்க்கையில வேதம் ஒரு நாளைக்கும் வந்து மோட்சம் தான் உன்னோட கோல் அப்படின்னு சொல்லவே சொல்லாது. ஏன்னா அவனோட ப்ராப்ளமே அதுதான் இல்ல. இப்போ மோட்சம் வந்து அவன் வந்து ஹீஸ் நாட் ரெடி ஃபார் மோட்சம் அப்படின்னு தான் சொல்றான். அதனால அதுதான் உன்னோட கோல் அப்படின்னு வேதம் வந்து எங்கேயுமே வாய விடவே விடாது. ஏன்னா அவ என்ன சொல்றா, யாரும் உங்களை மோட்சம் எல்லாம் கேட்டா எனக்கு அதெல்லாம் நான் கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிடுவா இல்லையா. அதனால வேதம் வந்து எந்த இடத்துலயுமே அதை பத்தி வாயே திறக்காது. நீ வேதம் ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னா, நீ எங்க போற, நான் எங்க போறேன், ரெண்டு பேரும் இங்கதான் இருக்க போறோம், அதனால நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றது. சோ முதல்ல நீ வந்து உனக்கு என்னெல்லாம் ஆம்பிஷன்ஸ் இருக்கோ, பர்சனல் டிசைர்ஸ் எல்லாம் இருக்கோ, அதெல்லாம் நீ ஃபுல்ஃபில் பண்ணிக்கோ, அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றது. ஸோ உனக்கு என்னெல்லாம் டிசையர்ஸ் இருக்கும், நீ பிளான் பண்ணின டிசையரா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்டிங்டிவா உனக்கு வர டிசையரா இருந்தாலும் சரி, நீ வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கோ, நோ ப்ராப்ளம். பட் சில கண்டிஷன்ஸ் நான் சொல்றேன், அதுக்கு உட்பட்டு நீ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா வேதம் வந்து நம்ம எல்லாரையும், நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய கிரகஸ்த ஆசிரமத்தை விட்டுட்டு
சந்நியாச ஆசிரமம் போகணும் அப்படின்லாம் யாரையுமே வந்து வேதம் வந்து கம்பல்லாம் பண்ணவே இல்லை. நன்னா குழந்தை குட்டி பேரன் பேத்தி இல்ல சுற்றமும் சூழலுமோட நன்னா ஜாலியா உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றது. ஆனா சில கண்டிஷன்ஸோட நீ வந்து வாழறதுக்கு முயற்சி பண்ணு. அங்கங்க நான் வந்து உன்னோட லைஃப கொஞ்சம் எடிட் பண்றேன் அப்படின்னு சொல்றது, எடிட்டட் வெர்ஷன். அப்போ கர்ம யோகம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேதம் நம்மளுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறது. நம்மளோட டே டு டே லைஃபையே நீ கொஞ்சம் இப்படி பண்ண, நீ கொஞ்சம் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டட் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு சொல்லி தருது. அப்ப கர்ம யோகத்துக்கு 4 பேசிக் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அந்த 4 பேசிக் பிரின்சிபிள் அண்ட் இட்ஸ் 4-fold பெனிஃபிட்ஸ். கர்ம யோகத்துக்கு 4 பெனிஃபிட்டும் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது அதர்மமான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அதர்மம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அந்த அதர்மமான ஆக்டிவிட்டிய கிராஜுவலா நாம ரெடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதர்மம் அப்படின்னா உடனே நம்ம வந்து ஏதாவது பெரிய லெவல் அதர்மத்தெல்லாம் யோசிச்சிடக்கூடாது. அதர்மமான ஆக்ஷன் அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் எது பண்ணினாலும் அது எப்படி இருக்கும்? தர்மமான ஆக்ஷனா தான் இருக்கும்ல. அடுத்தவாதான் பொதுவா அதர்மமான ஆக்ஷன் பண்ணுவா. ஐ எம் ஆல்வேஸ் ரைட். நான் ரொம்ப தார்மிக் ஆக்ஷன்ஸ் தான் எப்பயுமே பண்ணுவேன். ஸோ அதர்மமான ஆக்ஷன் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் இருக்கு. ஸ்ருயதாம் தர்ம சர்வஸ்வம் ஸ்ருத்வா செய்வ அவதாரியதாம் ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரே. வெரி வெரி சிம்பிள். அடுத்தவா நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அதை நாம அடுத்த வாளுக்கு பண்ணக்கூடாது. அடுத்தவா நம்மளுக்கு வந்து என்ன ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அடுத்த வாளுக்கு நாம வந்து அதை பண்ணக்கூடாது. இப்ப ஜென்ரலா அடுத்தவா கிட்ட நாம என்ன எதிர்பார்ப்போம்? அவ வந்து நம்ம கிட்ட பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? நாமளும் மத்தவா கிட்ட பொய் சொல்லாம இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவா நம்மள சீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம். இப்ப நாம மத்தவாளை சீட் பண்ணாம இருக்கணும். அடுத்தவா நம்மள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ நாமளும் மத்தவாளை ஹர்ட் பண்ண கூடாது. இப்ப எந்த ஆக்ஷன் வந்து எனக்கு ஒருத்தர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த ஆக்ஷனை நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா அது அதார்மிக் ஆக்ஷன். இப்போ ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரோலை வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். இந்த ஆப்போசிட் பர்சனோட பொசிஷன்ல நாம நின்னுட்டு மென்டலா ஒரு ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். இப்படி பண்ணினா அவளை வந்து அது அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாட்டியும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதார்மிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய குறைஞ்சுட்டே வந்துடும். இப்ப சில அதார்மிக் ஆக்டிவிட்டிஸை நாம என்ன பண்ணுவோம்னா எப்பயுமே வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, என்ன பண்றது, கலியுகமா போயிடுதே, இதெல்லாம் பண்ணதான் வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அது மாதிரி நாம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேதம் என்ன ஆன்சர் சொல்றதுன்னா, அந்த அதார்மிக் ஆக்ஷனை நம்மளால அவாய்ட் பண்ண முடியறதா அப்படின்னு நாம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அவாய்ட் பண்ண முடியுமா முடியாதா? ஏன்னா இதை வந்து நாமளே நம்மளுக்குள்ள கேட்டு பார்த்துக்கிற விஷயம். இதெல்லாம் வந்து வெளியில யாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்ப அவாய்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சின்சியரா நம்ம வந்து எஃபர்ட் போட்டு அந்த விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இப்ப எஃபர்ட் போட்டு அப்படின்னா என்ன பண்ணும்? ப்ராபப்ளி அது வந்து நம்மளோட டைமா இருக்கலாம், இல்ல எனர்ஜியா இருக்கலாம், இல்ல மணியா இருக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நம்மளால வந்து அந்த அவாய்டே பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற அதார்மிக் ஆக்ஷனையும் என்னால டெஃபினட்டா அவாய்டு பண்ண முடியும். அந்த மாதிரி கிராஜுவலா இந்த அவாய்டபிள் அதார்மிக் ஆக்ஷன்ஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தா பகவான் பார்த்துட்டே இருக்காரு இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணுவார்? அவாய்டபிள், அந்த அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனே வந்து நம்மளுக்கு கொடுக்காம பகவான் பார்த்துப்பார். ஸோ எல்லா அதார்மிக் ஆக்டிவிட்டிஸும் வந்து இப்படியே வந்து குறைஞ்சிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். செகண்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதார்மிக்க வந்து குறைச்சுன்னு வரணும் இல்லையா? இப்ப இதுல
தார்மிக் ஆக்ஷன்ஸை வந்து கிராஜுவலா நாம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப தார்மிக் ஆக்ஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் நியத கர்மா, விஹித கர்மா, கம்பல்சரி டியூட்டிஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா வேதத்துல, அதை வந்து நாம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நிறைய டியூட்டிஸ் கொடுத்துருக்கு, எத்தனையோ விதமான டியூட்டிஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கு. அதை வந்து நாம ஒரு இது பண்ணி என்ன கொடுத்துருக்கோம்னா பஞ்சமகா யஜ்யம் அப்படிங்கிற ஃபார்ம்ல வந்து நாம அதை பிரிச்சு வச்சிருக்கோம். இப்ப 5 விஷயத்துக்கு நாம வந்து கிராட்டிடியூட் பண்றோம், கான்ட்ரிபியூட் பண்றோம், வர்ஷிப்பும் பண்றோம். இப்போ 5-fold யஜ்யா தான் இந்த பஞ்சமகா யஜ்யம். இதோட டீடைல்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.